ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூடாக முறுமுறுன்னு ஒரு வாழைப்பூ வடை. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். எப்போயுமே வடை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த 1 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடுறேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட்றதால எப்போயுமே உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துப்பேன். காரம் அதிகமாக இருக்காது. விதை எடுத்துகிட்டு இப்போ 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு 2 கையளவு சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதால தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கான முக்கியமான இன்க்ரீடியண்ட் வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை நான் கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சாதான் நமக்கு வடையோடு நல்லா ஒன்று சேரும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்பவே கொஞ்சம் வாழைப்பூலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த வாழைப்பூவை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மற்ற இன்க்ரீடியன்ஸோட இந்த வாழைப்பூவையும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 1 கை அளவு கொத்தமல்லி, இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ சேர்த்ததும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இது கூட இப்போது எதுவும் சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை மாவை சின்ன பால் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம கட்டை விரலில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ரவுண்டானதும் அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வடையோட உள்பக்கமும் நல்லா வேகும். இல்லைனா வெளியில் மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வைக்கலாம். எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே வடை எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூடான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.